இப்போ 120 ரூபாயில் வந்து நாங்கள் கட்டிட்டோம், 80 ரூபா மிச்சன்னு. ஆனால் அந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் வேல்யூ 100 ரூபா. ஆனால் கட்டினா 80 ரூபா கட்டலாம். ஆனால் 120 ரூபாய்க்கு நாங்கள் முடிச்சிட்டோன்னு சொன்னால் 40 ரூபா எங்கே போச்சு கமிஷனு? நான் 100 ரூபாய் கணக்கில் சொல்கிறேன். நான் அப்படி வந்து விஞ்ஞானபூர்வமான ஊழல் பண்ணி அந்த ஊழலில் திளைத்தெடுத்து கட்டப்பட்ட பாலங்கள் தான் இன்றைக்கும் வந்து சாட்சியாக இருக்குது இன்றைக்கி. அதனால் கேட்டதுக்கு வந்து பதில் சொல்லாமல் பட்டுக்கோட்டை கொள்ளி கேட்டால் கொட்டைப்பாக்குன்ற மாதிரி அது வந்து ஒரு பதிலே வந்து ஒரு சரியாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து குற்றஞ்சாட்டுறார். குற்றஞ்சாட்டினா பொறுப்பாக சொல்லணும். பொன்முடி போனார், என்னாச்சு விளைவு? மக்கள் ஆக்ரோஷமாக சேற்றை வாரி தூக்கி வீசினாங்க. இந்த ஆட்சி மீது சேற்றை வாரியும் அமைச்சர்கள் மீது சேற்றை வாரி தூக்கி வீசுகிறாங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மக்கள் இன்றைக்கு கடுமையான கோபம் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்து மேலே இருக்கிறது என்பதற்கு இதை விட சான்று இருக்க முடியாது. அதில் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது கண்டிப்பாக சொல்கிறேன், இவங்க தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போக முடியாது.